குடும்பஸ்தன் படம் பார்த்துருக்கீங்களா? 10 days தான் டைமு, கடன்காரங்க இருக்காங்க, உங்களை ப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? என் கடையில் என்ன யூனிக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. என் கடையில் இருக்க யூனிக்னஸை நான் ஐடென்டிஃபை பண்ண பார்ப்பேன். ஒவ்வொரு வீடியோலையுமே ஒரு கிளாரிட்டி இருக்குது, மோட்டிவேஷனலாக இருக்குது, புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ இது என்னன்னா, நான் ஆண்டர்ப்ரனர்லாம் ஆகணும்னு நினைக்கல. ஐ கம் ஃப்ரம் அ லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ நான் வந்து என்னோட ஆடெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னா, உங்கள் ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணணுமா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை சர்ப்ரைஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆடெல்லாம் மென்னுக்கு தான் இருந்துச்சு. மென்னாக தான் இருந்தாங்க, அவங்களுக்கு அது அந்த அறிவு கிடையாது. இருக்கிறதே ரொம்ப ஈஸியான விஷயம் தெரியுமா ஆரம்பிக்கிறது. ஆனால் இங்கே நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுன்றதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இட்ஸ் கால்ட் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஓகே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும். ப்ராப்ளம் என்னன்னா கமிட்மெண்ட்ஸ். அந்த கமிட்மெண்ட்ஸை தாண்டி அவனால் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் சம்பாரிச்சு தான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சோறு போட்டாகணும், உங்கள் வீட்டை பார்த்துக்கணுன்னா எல்லாத்தையும் மூடிட்டு வேலைக்கு போங்க. Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. வெல்கம் டு லிட்டில் டாக்ஸ் ப்ளஸ். நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும்னா எம்சிசி ரொம்பவே முக்கியம். மென்டார், சேலஞ்சர், சியர் லீடர். புரியலல்ல? இதை பற்றி நான் சொல்கிறத விட இதை சொன்னவரே நம்ம கூட இருக்காரு. 9000+ ஆண்டர்பிரினர்ஸை ட்ரெயின் பண்ண சக்திவேல் பன்னீர்செல்வம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். முன்னேறணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த 3 பேரை கூட வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? நம்மளுக்கு நிறைய செட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் மேட்ஸ், வீட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ஆக்சுவலாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒருத்தன் வந்து உங்களை வந்து நீ ஏன் இந்த வேலை பண்ணல, இந்த கோர்ஸ் இருக்குது, இதை படிக்கிறியா, இதை பண்ணலாமே அப்படின்னு மோஸ்ட்லி உங்களோட கொஞ்சம் வயசில் பெரியவங்களா இருப்பாங்க. நம்ம கிரிக்கெட் விளையாடணும்னா அதுக்கு அந்த டீமில் ஒரு அண்ணா இருப்பாங்க, அவராக இருப்பார், அவர் நம்மளை கைட் பண்ணுவார். அவர் வந்து மென்டர் ஏன் தேவைன்னா, நம்ம இஷ்டத்துக்கு போகாமல் ஒரு 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 கைடட் ப்ராசஸில் போகிறதுக்கு அவங்க ரொம்ப தேவை. சேலஞ்சர் அப்படின்னா ஒருத்தன் சேலஞ்ச் பண்ணிட்டே இருப்பான். அவனும் உங்களுக்கு ஆகாது, ஆனால் வந்து உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணிட்டே இருப்பான். இதை பண்ண முடியுமுன்னால அப்படின்னு கேட்பான். அவன் வந்து சண்டைக்காக கேட்க மாட்டான், ஆனால் அவன் வந்து சேர்ந்து பண்ணணுங்கிறதுக்காக அதை கேட்பான். நீ ஏன் இதை பண்ணல, இது உன்னால் பண்ண முடியும், நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவான். சேலஞ்சர் நம்மளுக்கு ரொம்ப தேவை, ஏன்னா சேலஞ்சர்ஸ் தான் நம்மளை அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போகும். அடுத்தது வந்து சியர் லீடர். ஏன்னா மென்டர்ங்கிறவர் ஒருத்தர் உங்களை தூக்கி நிறுத்துறதுக்காக பார்க்குறாரு, சேலஞ்சருங்க உங்களை போட்டி போட்டு இருப்பாங்க. பட் ஒரு இடத்துல கண்டென்ட்டாக இருக்கணும்ல. சியர் லீடருங்கிறவங்க யாருன்னா, வா மச்சான் நீ இது பண்ணிட்டியா, வேறு லெவல், சூப்பர் அப்படின்னு சொல்கிறக்கு ஒருத்தங்க இருக்கணும். ஸோ இந்த எம்சிசி ரொம்ப தேவை. இது இல்லாமல் நிறையா டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் தேவை. நீங்கள் பார்ட்டி பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் தேவை, வெளில போகிற ஃப்ரெண்ட்ஸ் தேவை, மூவி ஃப்ரெண்ட்ஸ் தேவை. அந்த மாதிரி நீங்கள் க்ரோவாக இருக்குது இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, நான் உங்களோட ஃபாலோவர் கிடையாது. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் செக் பண்ணும்போது ஒவ்வொரு வீடியோஸுமே ஏதாச்சும் ஒன்று நான் தேடுற விஷயமா இருக்குது. அதே மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் தேடுற விஷயமா இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்கள் எங்கள் ஏஜ்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நான் ஆண்டர்ப்ரனர் தான் ஆக போகிறேன்றதை முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை ஒவ்வொரு வீடியோலையுமே ஒரு கிளாரிட்டி இருக்குது, மோட்டிவேஷனலாக இருக்குது, ஸோ புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ இது என்னென்னா, நான் ஆண்டர்ப்ரனர்லாம் ஆகணும்னு நினைக்கல. நான் வந்து ஐ கம் ஃப்ரம் அ லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா ஒரு மில் ஒர்க்கர். என்னோட குடும்பத்தில் ஃபஸ்ட் எஜுகேஷன் எனக்கு தான் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேருந்து தான் வந்திருக்கேன். படித்தோம். 11th 12thலாம் போக முடியாது, அதனால் டிப்ளமோ போயிட்டோம். வேலை கிடச்சிருச்சு. அந்த லைஃப் அப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 13 years இன்ட்டு கார்பரேட் லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு. டக்குன்னு நமக்கு ஏதோ ஒன்று தோணும்ல, எங்கேயோ ஒரு ஸ்பார்க் வரும்ல, பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி தான் பிஸ்னஸ்க்குள்ள வந்தது. வந்து ஒரு 5-6 years வந்து பண்ணது அத்தனையுமே தப்பு. எல்லாமே ஃபெயிலியர்ஸ் ஆர் பணம் தப்பாக விட்டுருப்போம், இப்படியே போயிட்டு இருந்துச்சு. 2015 வேலை விட்டுட்டு ஃபுல் டைமாக பிஸ்னஸ்க்குள்ள வரணும்னு நினச்சிட்டு அந்த கார்பரேட் ஜாப் விட்டுட்டு வரும்போது அப்போ நிறையா லேர்னிங்ஸ் கிடச்சிது. ஸோ இப்போ திரும்பி பார்க்கும்போது 2009 இப்போ என்னாச்சு, 15 years ஆயிடுச்சுங்களா, 14 years, அரௌண்ட் 14 years ஆயிடுச்சுல. இந்த 14 yearsல இருக்க லேர்னிங்ஸ் ஜாஸ்தி. அந்த லேர்னிங்ஸை வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு ப்ராசஸாக கொண்டு போகும்போது இப்போ திரும்பி பார்க்குறதுக்கு நான் இப்படி பண்ணியிருக்கேன், நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, இந்த தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கான லேர்னிங்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி என்னென்ன தப்பு பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி சொல்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். நான் வந்து என்னோட டிஜியே தப்பாக வச்சுருந்தேன். டிஜினா டார்கெட் குரூப்னு சொல்லுவாங்க, டார்கெட் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. நான் சர்ப்ரைஸ் பிளானிங் ஆரம்பிக்கும் போது, இப்போ சர்ப்ரைஸ் பிளானிங் வந்து சும்மா ஒரு 3 ஸ்டேஜ் எடுத்துப்போமே. 18 to 22 எடுத்துப்போம், காலேஜ் படிக்கிற பசங்க. 22 to 28 எடுத்துப்போம், காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற ஆட்கள். 20 to 35 எடுத்துப்போம், அபவ் எடுத்துப்போம், கல்யாணம் ஆனவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 செக்மெண்ட்டில் சர்ப்ரைஸ்க்கு யார் நிறையா வாங்குவாங்கன்னு நான் நினச்சேன்னா, நான் வந்து இந்த 3 செக்மெண்ட்டில் யார் நிறையா வாங்குவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
18 to 20. 18 to 20. ஏன்னா அங்கே நிறையா பார்ட்டிஸ் இருக்கும், செலிப்ரேஷன் இருக்கும், லவ் இருக்கும், ஃபேர்வெல்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி ஜாலியான மூடில் இருப்பாங்களே. அதுக்கப்புறம் வேலைக்கு வந்தாலும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுவாங்க. ஓகே, இப்படி நினச்சி தான் எல்லா மார்க்கெட்டிங் கேம்பெயின் இவங்கள நோக்கி இருக்கும். ஸோ அங்கே என்ன தப்புனா, என்னோட ப்ராடக்ட் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2500 rupees, அப்போ 4000 rupees வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கேட்டகரியோட ஆவரேஜ் பில்லிங் வேல்யூஸ் நாட் மோர் தென் 1000 rupees. ஆனால் இவங்ககிட்ட போய் 4000 பொருளை விற்றுனா வாங்கவே மாட்டாங்க. நான் இவங்களுக்காக மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு கேள்வி, சர்ப்ரைஸ் மென்னுக்கு பிடிக்குமா விமனுக்கு பிடிக்குமா? விமன் தான் பிடிக்கும். அப்போ நான் யாருக்கு மார்க்கெட் பண்ணணும்? மென்னுக்கு. கரெக்டாக? ஸோ நான் வந்து என்னோட ஆடெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னா, உங்கள் ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணணுமா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை சர்ப்ரைஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆடெல்லாம் மென்னுக்கு தான் இருந்துச்சு. மென்னாக தான் இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த அறிவு கிடையாது. ஓகே, என்னோட கிளைண்ட்ஸில் 90% ஆஃப் த கிளைண்ட்ஸ் ஆர் விமன். என் போஸ்டரே மென்னை நோக்கி தான் இருக்கும். ஓகே, ஸோ இது தப்புன்னு சொல்கிறேன். இதெல்லாம் தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு யூத்துக்கு இருக்க மேஜர் ப்ராப்ளமை நான் சொல்கிறேன். இப்போது நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், பட் அவங்களுக்கு இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னென்னா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது, கமிட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்ஸை தாண்டி அவனால் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் எப்படி வந்து யூத்தால் வந்து மேலே வரவே முடியாதா? ஏன்னா வாழ்க்கை முழுக்க இப்படியே இருந்துட போகிறோமா? இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற யூத்துக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஸோ ஃபஸ்ட் திங், நீங்கள் சம்பாரிச்சு தான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சோறு போட்டாகணும், உங்கள் வீட்டை பார்த்துக்கணுன்னா எல்லாத்தையும் மூடிட்டு வேலைக்கு போங்க. ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு ஜேர்னி. பணம் வரும், வராமல் போகும். இது ஒரு ரிஸ்க் இருக்கிற, ஹை ரிஸ்க் இருக்கிற ஒரு ப்ராசஸ். வேலைக்கு போயிட்டு அந்த ஒரு தேவையான ஒரு வருமானம் இருக்குல்ல, அந்த வருமானத்தை வீட்டுக்கு கொடுக்கணும். ஆமாம், சும்மா கேட்குறேன், உங்களுக்கு என்ன வேணாம் சார்? எனக்கு வந்து ஒரு டிஜிட்டல் ஏஜென்சி இருக்கிறதே ரொம்ப ஈஸியான விஷயம் தெரியுமா ஆரம்பிக்கிறது. யூ கேன் ஜஸ்ட் சே ஐ ஹவ் ஸ்டார்டட் டிஜிட்டல் ஏஜென்சி. ஓகே, நான் டிஜிட்டல் ஏஜென்சிக்கே எக்ஸாம்பிள் கொடுக்குறேனே. நீங்கள் வந்து யூ வில் டூ கூகுள் சர்டிஃபிகேஷன்ஸ். கூகுளில் வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான சர்டிஃபிகேஷன் இருக்குது, டிஜிட்டல் ஏஜென்சிக்கான சர்டிஃபிகேஷன் இருக்குது, ஒரு 3-4 சர்டிஃபிகேஷன் இருக்குது. பார்ன் அண்ட் இன்ஸ்டாகிராம்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அது வந்து இன்ஸ்டாகிராமோட கோர்ஸ். ஃபேஸ்புக் ப்ளூ பிரிண்ட்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அது வந்து ஃபேஸ்புக் ப்ளூ பிரிண்ட்டுக்கான கோர்ஸ். இப்போ நம்ம சொன்ன எந்த விஷயத்துக்கும் நீங்கள் செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. அண்ட் தென் ஃபேஸ்புக்கை பற்றின டீட்டெயில்டு கோர்ஸே யூடியூப்லேயே அவ்வளோ இருக்குது. நீங்கள் இதெல்லாம் கற்றுப்பீங்க. 469 rupees கொடுத்து 499 rupees கொடுத்து கோர்ஸ் ஏராலையோ யூடமிலையோ இல்லை வேறு யாராவது ட்ரெயின் பண்ணுறவங்ககிட்டயோ நீங்கள் சேர்ந்துப்பீங்க. இப்போ இதெல்லாம் பண்ண முடியுமா உங்களால்? இப்போ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 60 daysக்குள்ளார நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு டிஜிட்டல் ஏஜென்சிகிட்ட போய்ட்டு நான் இதெல்லாம் சர்டிஃபிகேஷன் பண்ணிருக்கேன், இப்போ நீங்கள் எனக்கு அமிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், நான் இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு தூக்கிடுவேன். ஓகேவா? பேரலாக நீங்கள் உங்கள் ஃபோன் எடுப்பீங்க, உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டோட அப்பா யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, இல்லை அவங்க சொந்தக்காரங்க யாரோ இருப்பாங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் இந்த சர்வீஸ். அது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் சர்வீஸ், திஸ் இஸ் கால்ட் வார்ம் அவுட்ரீச். இப்போ நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே ஒரு நேம் இருக்குது. உங்கள் ஃபோன் எடுத்து ஓகே இவங்களுக்கு இது தேவை, நார்மலாக 25,000 சார்ஜ் பண்ணுறாங்க, நான் ட்ரை தான் பண்ண போகிறேன், 5,000 சார்ஜ் பண்ணுறேன். அந்த 5,000 பண்ணால் ஐ ஹேண்டில் யுவர் சோஷியல் மீடியாவில் நிறைய சர்வீஸ் இருக்குது. எஸ்எம்எம்னு ஒன்று இருக்குது, சோஷியல் மீடியா மெயின்டெனன்ஸ். நான் போஸ்ட்டு போடுறேன், கமெண்ட் பண்ணுறேன், இது போடுறேன் அப்படின்னா தட் இஸ் எஸ்எம்எம். இப்போ நான் சொன்னேன்ல நிறையா மெசேஜஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, தட் இஸ் எஸ்எம்எம். அப்புறம் ஏஜென்சிக்கு நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா, ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு காஸ்ட். ஸோ நீங்கள் 5,000 சார்ஜ் பண்ணுறீங்களா, 10,000 சார்ஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு அவங்களோட ஃபீட்பேக்கை வாங்கிட்டு, இப்போ இந்த சம்பளம் வருது வீட்டுக்கு போயிடுது, இந்த பணம் வருது, இந்த பணத்தை திருப்பி உங்கள் லேர்னிங்கில் போட்டே இருப்பீங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் சேவிங்ஸ் வச்சுப்பீங்க. இதுக்கு பேர் ரன்வேன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு 10,000 கொடுத்தாலும் உங்களுக்கு 5,000 தேவை, 15,000 உங்கள் கையில் எப்போ 5, 60, 90, 75, 90,000 இருக்கோ அப்போ நீங்கள் வேலை விட்டுறலாம். அடுத்த மாதத்துக்கு நீங்கள் தப்பு பண்ணாலும் உங்கள் கையில் காசு இருக்கும். நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் கவனிச்சேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஈஸி அப்படின்றது. ஆனால் இங்கே நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுன்றதே பெரிய கஷ்டமாக இருக்குது. மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்தாலுமே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அதை எப்படி, அந்த பயத்தை எப்படி? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பயம். இட்ஸ் கால்ட் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஓகே, இப்போ கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஒரு நல்ல சம்பளம் வந்துட்டுருக்கு, இதை விட்டுட்டு நான் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா சம்பளம் வருமானு தெரியாது, கஸ்டமர் வருவாங்களான்னு தெரியாது, இங்கே அதுக்கு முன்னாடி ஒரு 3 லட்சம் 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும், இப்படியெல்லாம் கேள்விகள் இருக்குல்ல. இதை உடைக்கிறதுக்கு கால்டு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது.
ஓகே, ஃபஸ்ட் திங் நீங்கள் பிஎம்சின்னு ஒன்று போடணும், பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ்னு ஒன்று எழுதணும். அப்புறம் லீன் மாடல் கேன்வாஸ்னு ஒன்று போடணும். அதை தாண்டி ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் எதுக்குன்னா, ஃபஸ்ட் நீங்கள் உங்களை நம்பணும். இந்த பிஸ்னஸ் ஐடியா கேன் பி சேஞ்ச். இப்போ நீங்கள் டிஜிட்டல் எதுன்னு சொல்கிறீங்க, நாளைக்கு நீங்கள் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம், ஒரு ஐடி கம்பெனி வைக்கலாம், என்ன வேணால் வைக்கலாம். அந்த ஐடியா சேஞ்ச் ஆகும். ஆனால் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் அந்த கட் ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கணும். அது எப்படி வரும்னா, when you are so sure about your product or your service. உங்களோட லைஃப்பில் அந்த கட் ஃபீலிங் வந்து எப்போ வந்துச்சு? 2009 நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். 2015 வரைக்கும் எனக்கு வரல. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 5-6 இயர்ஸ் நான் அதுக்காக பண்ணலாம் ஒரு பயம் இருந்துச்சு. குடும்பஸ்தன் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து அவர் வந்து ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணுவார், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் ஆப்போசிட்லேயே வந்து ஒரு காம்படிட்டர் இருப்பாங்க, வந்துடுவாங்க. ஸோ அப்போ டவுன் ஆகும். அவரும் வந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுவார். ஆனால் வந்து அவங்களையும் வந்து அந்த பணம் கொடுத்து அவங்களையும் வாங்கிடுவாங்க. ஸோ ஆப்போசிட்லேயே வந்து ஒரு காம்படிட்டர் இருக்காங்க. ஹீரோ கிட்ட இருக்கிறத விட அங்கே இருக்கவங்களுக்கு வந்து பணம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பணம் வந்து அங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல குடும்பஸ்தனா நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்பீங்க? 10 days தான் டைமு, கடங்காரங்க இருக்காங்க, உங்களை ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? என் கடையில் என்ன யூனிக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, என் கடையில் இருக்க யூனிக்னஸை நான் ஐடென்டிஃபை பண்ண பார்ப்பேன். நீங்கள் சொன்னங்காட்டிக்கு நான் இதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ வில் டூ காம்படிட்டர் அனாலிசிஸ். அவங்ககிட்ட என்னெல்லாம் பெட்டராக இருக்குது. ஓகே, அவன் பணத்தை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறான். ஓகே, இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால அவனுக்கு யூனிட் எக்கனாமிக்ஸ் அடிபடுதா? ஒரு டீ 10 ரூபானா அவனும் 10 ரூபா தான் விற்கிறான். அவன் மார்க்கெட்டிங் எக்ஸ்ட்ராவாக 1000 ரூபா செலவு பண்ணுறான். இதுக்குள்ளே அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கான்னு பார்ப்பேன். இல்லைன்னா நான் விட்டுருவேன், பண்ணிக்கோன்ட்டு. ஏன்னா லாங் டைமில் ஹீ கான் சர்வைவ். நான் அங்கே 100 ரூபா செலவு பண்ணி எனக்கு அங்கே இந்த டீயில் எனக்கு 2 ரூபா 3 ரூபா ப்ராஃபிட் நிற்குது, அவனுக்கு 50,000 தான் ப்ராஃபிட் நிற்குதுன்னா நான் ஹீஸ் இன் லாஸ். அதை நான் ஸ்டடி பண்ணுவேன். அவங்ககிட்ட என்ன நல்லது இருக்குது, எங்கிட்ட என்ன கெட்டது இருக்குது, அது ஸ்டடி பண்ணிட்டு என்னோடது எப்படி பெட்டர் ஆகணும்னு பார்ப்பேன். அண்ட் ஒரு 3-4 கெரில்லா மார்க்கெட்டிங் ஏரியா போட்டுருவேன். கெரில்லா மார்க்கெட்டிங்கிறது நம்ம பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம். எப்படி வைரல் ஆக்குறதுங்கிறது. நான் என்ன பண்ணுவேன்னா, வேலண்டைன்ஸ் டே வருது, டீ பொக்கே அப்படின்னு ஒன்று கொடுப்பேன். ஷார்ட்ஸ் கிளாஸில் விதவிதமான டீயை போட்டு, டீ லவர்ஸ்க்கு உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் டீ லவரா அவங்களுக்கு இந்த பொக்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கேம்பெயின் பண்ணுவேன். 14 ரூபாய்க்கு ஹார்ட் ஷேப்டு பன் விற்பேன். வேலண்டைன்ஸ் டே வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஏதாவது இன்னோவேஷன் கொடுப்பேன். மார்க்கெட்டிங்கில் ஸ்டாண்டிங் ஒரு மாதிரி ஒரு அன்கன்ஷனாக தெரியறதுக்கு வைரலாக இருக்குது. நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேன். அண்டு ஏதாவது ஐடியாஸ் சொல்லுவேன். நம்ம ஃபுல் ஜார் சோடான்னு ஒன்று இருந்துச்சு. ஒரு தெரியுமா? ஃபுல் ஜார் சோடான்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து பியர் கிளாஸில் வந்து சோடா ஊற்றிருப்பாங்க, ஷார்ட்ஸ் கிளாஸில் மின்ட்டு போடுவாங்க. அதை போட்டால் அது புஷ்ஷுன்னு பொங்கி வரும். செம கேவலமாக இருக்கும். ஆனால் பீப்புள் வில் கம் அண்ட் ஷூட் த கண்டென்ட் ஃபார் இன்ஸ்டாகிராம். ஃபுல் ஜார் சோடா மாதிரி நான் இங்கே ஒன்று பண்ணுவேன். ஓகே, ஐடியா சொல்லிட்டு இங்கே பண்ணிடுவேன்.